ஹலோ, வெல்கம் பேக் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த மேட்ச்சு புயா வச்சுருப்போம். இப்போ இந்த ரவுண்டு நான் ஒரு கில்லு கூட வச்சிருக்க மாட்டேன் பாருங்கள். முதல்ல காமிச்சது என்னோடய யூஐடி. ஹிஸ்ட்ரியில் போயிட்டு தான் நான் வீடியோலாம் ஸ்க்ரீன் வீடியோ எடுத்துகிட்டு தான் எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணி தான் நான் பேசி ரெக்கார்டு எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு போடுறேன். நைட்டு 12-11 மணி ஆனாலும் 1-2 மணி கூட ஆகும் எடிட் பண்ணி போடுறதுக்கு. இப்படிலாம் ஆகுது. இப்போ தான் சப்போர்ட் கிடைக்குது. இப்போ 6 சப்ஸ்கிரைபர் ஆகிக்குது. அப்படியே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு லைக் போட மாட்டீங்க. லைக் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கப்புறம் இன்னும் வீடியோ நல்லாயிருக்கும். முதல்ல என் யூஐடி கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. யூஐடி வேணால் போட்டு பாருங்கள், வரும் டாப் ஜோக்கர்னு. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வேணால் கொடுங்க, அப்சர்வ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஆச்சிருக்க மாட்டேன். என் டீம்மேட் வச்சுருப்பார், அவர் கில்லே வேணால் நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். இந்த ரவுண்டு தான் நான் அடிப்பேன் ஒரு கில்லு. பாருங்கள், டாம்சன் எடுத்திருப்பேன். எடுத்துன்னு வீட்டு மேலே போயிடுவேன் எப்பவும் போல். இப்போ ஒரு 10 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஸ்கூல் சீசன்னால் அப்படி தாங்க இருக்கும். வீடியோ கொஞ்சம் லேட்டாக ஆகுது. ஒரு சில வீடியோலாம் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருவேன், 4-5 மணிக்கெலாம். ஏற்கனவே வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். வீடியோலாம் ஏற்றி எடிட் பண்ணி வச்சுருவேன். வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிரும். அதனால தான் வேலை மேலே போயிடுவேன், அதனால் லேட் ஆகிரும். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ எவனுமே வர மாட்டானு. நான் இப்போ கீழே எகிரி குச்சிடுவேன். இப்போ இங்கே ஒருத்தர் போவான், 11 டேமேஜ் தான் அடிப்பேன் பாருங்கள். படித்தா இப்போ கீழே எகிறோம் பாருங்கள். ஓடுறோம் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே அங்கே போவோம் பாருங்கள். அந்த செவத்தாண்ட அங்கே ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணை அடிச்சிருவேன், நாக் பண்ணிடுவேன். அதுக்குள்ளேயே அவங்க டீம்மேட் வந்து என்ன அடிப்பானுங்க. இப்போ என்ன ஆச்சு, டவுன் பண்ணுறோன்னு நான் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்கள். என் டீம்மேட் வந்து அடிப்பார். அதுக்குள்ளேயே அவள் தான் அவனும் ரவுண்டு ஜெயிச்சிருவானுங்க. இந்த ரவுண்டு அவனும் ஜெயிப்பானுங்க பாருங்கள். இந்த ரவுண்டு நாங்கள் ஜெயிச்சிருப்போம். அது இல்லாமல் வீட்டுக்கு வரத்துக்கு வர கொஞ்சம் லேட் ஆகுது. விட்ருவாங்க. நான் மீனுக்கு வளர்க்குறேன், அதனால் மீன் கல்ல போய்ட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு வருவேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். மீன் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஃபைட்ரும் அப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு, கட் ஃபிஷ்ஷு தான் வளர்க்குறேன். அந்த இடத்துல ஏறி போவோம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு எனிமே இருக்க மாட்டானுங்க. எங்கள் இடத்துக்கு போய்ட்டு போனானுங்க. நாங்கள் எல்லோரும் அவனுங்க இடத்துக்கு வந்திருப்போம். இங்கே எவனுமே இருக்க மாட்டானுங்க. இப்போ நான் ஏறி போயிடுவேன். இப்போ வீட்டு மேலே போயிட்டு அங்கே வந்து அடிப்பேன் பாருங்க ஒருத்தனை. எதிர்க்க இருக்கிற வீட்டில், இந்த வீட்டிலேருந்து அடிப்பேன் பாருங்கள். மேலே ஏறி எதிர்க்க ஒரு வீட்டுக்கு தான், அந்த வீட்டிலேருந்து அடிப்போம் பாருங்கள். இப்போ இறங்கிட்டான். இப்போ கீழே எகிறவும் பாருங்கள். எனிமிக்கு ஒருத்தனுக்கு சரியான டேமேஜ் விழுங்க, என்ன வச்சுருவானுங்க அதுக்குள்ளேயே.
வேற ஒருத்தன் கில்லு ஆயிரும். அவனை ரிவ்யூ பண்ணுவான், ஆனால் என்னை ரிவ்யூ பண்ண மாட்டான். இது நெட்டு ஸ்லோவாக இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. சைட்லேருந்து ஒழிஞ்சு நின்று அடிப்பாங்க இவன் நாய். இவர் அச்சிருவா இருப்பாருங்க, இந்த ரவுண்டு ஜெயிச்சிருவார். ஹெட் ஷாட் பியூரோ வெட்டி உள்ளவன் பாருங்கள். இப்போ மேலே இப்போ பாருங்கள் ஹெட்டு, அடுத்ததும் ஹெட்டு. இப்போ இந்த இடத்துல ஏறி போவோம் பாருங்கள், வீட்டு மேலே ஏறி போவோம். இந்த இடத்துல நான் பொறுமையாக உட்காந்தே போவோம் பாருங்கள். ஏர் ட்ராப் ஆண்டு போயிட்டு ஏர் ட்ராப் லூட்டு எடுத்து நிற்பேன். எங்கள் இடத்தாண்ட வந்து ஒருத்தன் எங்கள் டீம்மேட்டு சேர்த்துருவார். அதுக்குள்ளேயே எங்கள் இடத்தாண்ட ஒருத்தன் நின்று அடிச்சுன்னுப்பான். யாருன்னு பார்க்கும்போது அவனை அடிச்சுன்னு இருப்பேன் பாருங்கள். இப்போ அதுக்குள்ளேயே ஓட்டுருவோம். இப்போ ஏர் ட்ராப் லூட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். பின்னாடி குளோவால் போட்டுருவான் பாருங்கள். பின்னாடி அவனை சந்திர போகிறானுங்க, இல்லை அச்சிட போகிறானுங்க. இப்போ கீழே ஒருத்தன் ஒயிட் டிஷர்ட் போட்டு அடிச்சான்ல, அவன் வருவான் பாருங்கள். இப்போ அவனுக்கு அடிச்சு நாக் பண்ணி கில்ல கன்ஃபார்ம் பண்ணுறான். பேரி போவோம் பாருங்கள். எங்கடா அடிக்கிறானுன்னு பார்க்கும்போது தான் எதிர்க்க அடிப்பாங்க. எதிர்க்க இந்த அடிப்பான் பாருங்கள். இப்போ அவனுக்கு 120 டேமேஜ் வரும், 340 வரும். கீழே இருக்கிற மாதிரி தாங்க அடிச்சிருவானுங்க. 2 சைட்லேருந்து 2 பேர். இப்போ இந்த வீட்டாண்ட என்ன அடிப்பானுங்க பாருங்கள். ஆனால் இந்த வீட்டில் ஒரே ஒரு கில் தான் அடிப்பேன். அவனுங்க அடுத்தாண்ட போய்ட்டே ஒரே ஒரு தானே. மேலே போய்ட்டு கீழே வருவேன், கீழே போய்ட்டு மேலே வருவேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கு போகிறேன்னா இந்த இடத்தாண்ட ஒரு எனிமி வருவான் பாருங்கள். அதுக்குள்ளேயே பின்னாடி ஒருத்தன் வந்து அடிச்சிடுவான் பாருங்கள். இப்போ ஒருத்தன் ஒயிட் டிஷர்ட் போட்டுன்னு ஓடி வருவான் பாருங்கள். பார்த்துட்டேன்னா அதுக்குள்ளேயே பின்னாடி ஒருத்தன் அடிப்பான். எங்கேந்திரா அடிக்கிறான்னு பார்க்கும்போது என் டீம்மேட்டு பின்னாடி இருந்து அடிச்சிடுவார். இப்போ இவனும் காலி. என் டீம்மேட் என்னை ரிவ்யூ பண்ணுறாரு பாருங்கள். இப்போ அதுலேயே நான் சூப்பர் மெடிக்கெட் போட்டுன்னு ஓடுருவேன் பாருங்கள். எதிர்க்க இருக்கிற பில்டிங் மேலே 2 பேர் இருக்கிறானுங்களா. ஒருத்தனை நான் அடிப்பேன் பாருங்கள். இப்போ இந்த படிக்கட்டு மேலே ஏறி அங்கே எகிறவன் பாருங்கள். டவுனா இப்போ இங்கே அடிப்பேன் பாருங்கள். இப்போ என் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுவேன் பாருங்கள். ஆல் த வெற்றி. மேட்ச் வின் ஆகிடும். அடுத்து இந்த மேட்ச் ஆல் த ஜெயிச்சு புயா ஆச்சிருவோம்.
பாருங்க இப்போ வீட்டு இந்த டவர் மேலே ஏறி உட்காந்துட்டேன்னா எனிமி அவனுமே மாட்டானுங்க. நாங்கள் அடிப்பேன் ஒரு எனிமி நான் எகிரும் போது இந்த சைடில் போவோம் பாருங்கள், ஒயிட் டிஷர்ட்டு. இப்போ பாருங்கள் ஒயிட் டிஷர்ட் போவோம் பாருங்கள். இப்போ நான் அடிப்பேன் பாருங்கள். அங்கே அடிச்சிட்டேன்னா ஒயிட் டிஷர்ட் போவோம். இப்போ இந்த சைடில் 2 பேரும் என் டீம்மேட் ஆச்சுன்னு போங்க. நான் ஓடி போய்ட்டு அடிப்பேன் பாருங்கள் ஒருத்தனை. MP5 அடிப்பேன் உலாது. அதுக்குள்ளே ஆகல் அடிப்பேன் பாருங்கள், மூழ்கிறோம். பின்னாடி இருந்து அடிப்பானுங்க. அதுக்குள்ளே க்ளோவில் போட்டுருவேன், க்ளோவில் வச்சுருவேன். டப்புன்னு ஃபஸ்ட்டு ஓட்டுருவேன். மெடிக்கட்டில் சுற்ற மாட்டேன், எனக்கு ஹெல்த் ஏறிடும் அதுக்குள்ளேயே. இப்போ இந்த கில்லு வரன் இலவசம் போட்டுக்குதுல, தமிழ் பிளேயர் தான் அவர் தான் இந்த கில் அடிச்சிருப்பார் பாருங்கள். அவர் தான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.